நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஏப்ரல் 22 நடைபெற்ற பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு மே 6 இரவு இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிர்வாகத்தில் உள்ள காஷ்மீர் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்தது. இதனைத் தொடர்ந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையே ராணுவ மோதல்கள் வெடிக்க ஆரம்பித்தன. இரண்டு நாடுகளுக்கு இடையேயான போர் பதட்டம் சூழ்ந்த நிலையில் மே 10 பேச்சுவார்த்தைக்கு பிறகு மோதல் நிறுத்தப்பட்டது. ஆனாலும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரின் வாய்ச்சவடால் பேச்சால் நீர் பூத்த நெருப்பு போல கனன்று கொண்டே இருக்கிறது. அதாவது ஏற்கனவே பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு முன்பு இதே போன்ற கருத்தை பேசி வந்த நிலையில் தற்போது மீண்டும் இரண்டாவது முறையாக பேசியிருப்பது கடும் கண்டனங்களை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீருக்கு அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சிறப்பு விருந்தளித்தார். இரண்டாவது முறையாக அசீம் முனீர் கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது அமெரிக்கா உயர் அரசியல் மற்றும் ராணுவ தலைவர்களை அவர் சந்தித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் வசிக்கும் பாகிஸ்தானியர்களுடனான கலந்துரையாடலில் கெத்து காட்டுவதற்காக அசீம் முனீர் பேசும் போது இனி ஒருமுறை பாகிஸ்தானுடன் மோதினால் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்பது அண்மையில் நிகழ்ந்த மோதல் மூலம் இந்தியாவுக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. காஷ்மீர் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் அல்ல, அது முழுவதும் முடிவை எட்டாத சர்வதேச விவகாரம். காஷ்மீர் பாகிஸ்தானின் உயிர் நாடி என பேசியதோடு சிந்து நதி ஒன்றும் இந்தியாவின் குடும்ப சொத்தல்ல, பாகிஸ்தானுக்கு வரும் நதிநீரை தடுத்து இந்தியா அணை கட்டினால் அது முழுமையாக தகர்க்கப்படும். எதிர்காலத்தில் இந்தியாவுடன் மீண்டும் போர் ஏற்பட்டால் அணு ஆயுதத்தை பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம். பாகிஸ்தானை தாக்கினால் உலகின் ஒரு பகுதி அழிவை சந்திக்கும் என பேசியதுதான் பெரும் சர்ச்சையையும் கண்டனத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீருக்கு பதிலடி கொடுத்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமோ அணு ஆயுதத்தை வைத்து மிரட்டல் விடுப்பது பாகிஸ்தானுக்கு வழக்கமான ஒன்றுதான். இது போன்ற அச்சுறுத்தலுக்கு இந்தியா ஒருபோதும் அஞ்சாது. தேச பாதுகாப்பை உறுதி செய்ய தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பதிலடி கொடுத்துள்ளது. மேலும் இது எவ்வளவு பொறுப்பற்ற பேச்சு என்று சர்வதேச சமூகம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடும். பயங்கரவாதிகளுடன் நட்புறவில் உள்ள இராணுவத்தை கொண்டுள்ள நாட்டிடம் அணு ஆயுதங்களின் பாதுகாப்பையும் கட்டுப்பாட்டையும் நம்ப முடியாது என்ற சந்தேகத்தை இது மேலும் வலுப்படுத்துகிறது. அதுவும் இந்த கருத்துக்கள் நட்பு நாட்டின் மண்ணிலிருந்து பேசப்பட்டுள்ளது என்பது மேலும் வருத்தமளிக்கிறது. இந்தியா அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு பணியாது என்று ஏற்கனவே தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்புக்காக அனைத்து தேவையான நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் என எச்சரித்துள்ளது. மேலும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் இது குறித்து கண்டனம் தெரிவித்துள்ளார். அதில் பகல்காம் தாக்குதலுக்கு முன்பே ஏப்ரல் 16 வகுப்புவாத பிரச்சனைகளை தூண்டும் விதமாக விஷமத்தனமான கருத்துக்களை அசீம் முனீர் பரப்பினார். தற்போது ஆகஸ்ட் 8 அமெரிக்க மத்திய படைப்பிரிவு தளபதி ஜெனரல் மைக்கேல் இ குரில்லாவின் பணி நிறைவு விழாவில் பங்கேற்றுவிட்டு ஆகஸ்ட் 10 இந்தியாவுக்கு எதிராக அவர் அணு ஆயுத எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவருக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவிக்கிறது. அசீம் முனீருக்கு அமெரிக்கா சிறப்பு கவனிப்பை வழங்குவது வியப்பளிக்கிறது என கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 4 ஐஐடி மெட்ராஸில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பேசிய இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவிவேதி,
பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நிகழ்த்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் எந்த ஒரு வழக்கமான நடவடிக்கையிலிருந்தும் வேறுபட்டது என்று பேசியிருந்தார். இப்படி ஆபரேஷன் சிந்தூர் குறித்து இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படை மூத்த அதிகாரிகள் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஆசிம் முனீர் விஷமத்தனமான கருத்துக்களை தெரிவித்துள்ளது கண்டனத்தை ஏற்படுத்தி வருகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.